பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாய் வாழும்படியாகவும் தேவன் நமக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவ மெய்யாகவே இயேசுவை மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் சேரும் பொழுது தேவன் மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சந்தோஷத்தையும் நித்திய ராஜ்யத்தையும் அவர் தருகிறார். ஒரு மனிதன் மரித்தால் அவன் சரீரம் தான் மரிக்கும், அவன் ஆத்மா மரிப்பதில்லை. மரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, நீ எங்கே போக போகிற, மரணத்துக்கு பிற்பாடு நீ எங்கே போகிறாய் என்று ஒவ்வொருவரும் கேட்பார்கள். ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக எப்படி மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்திற்கு போனாரோ அதே போல ஒவ்வொருவரும் மரித்து ஒரு ஆத்மாக்கள் பரலோகத்திற்கே போய் சேரும். அந்த ஆத்மா மீட்கப்படும்படியாகத்தான் தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பு மரித்தார். தேவன் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் தேவனா இருக்கிறபடியினால் அவருடைய ரத்தத்தினால எல்லாருக்கும் பாவ மன்னிப்பின் மீட்பு உண்டாகி இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நித்தியமான ஒரு நித்திய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் அருகாமையில் இருக்கிற இந்த சின்ன சபையாக இருந்தாலும் சரி, சின்ன தேவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆலயத்தில் அங்கத்தினராக சேர்க்கும் பொழுது தேவன் உங்களை பரிபூரணமான ஆசீர்வாதத்திற்காக நடத்துவார். உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் வியாதியை நீக்குவார். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் தேவன் அதில் இருந்து உங்களுக்கு விடுதலை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். எனக்கு அன்பான சோத்திரமாப்பா, மகிமையான தேவனே, ராஜாதி ராஜாவை கத்தாது கத்தரே, அன்றுவரே இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த நோயாக இருந்தாலும் என் தேவன் பரிபூரண சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னிருந்த தகப்பனே, அப்பா அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு யாரான வேதனையோடு வருத்தத்தோடு காட்டோடு காணப்பட்டால் என் தேவன் அந்த வேதனையிலிருந்து பரிபூர்ண சுகம் தரும்படியாக எந்த நோயாக இருந்தாலும் என் தேவன் சுகம் மாற்ற முடியாத சாட்சியை செஞ்சு கொண்டாடுவேன். ஆண்டவரே, ஒருவேளை கடன் பிரச்சனைகள் யாரும் சிக்கியிருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகளை என் தேவன் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை என்று யார் இந்த பகுதியில் காணப்பட்டாலும் என் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் சேவன் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய நாமத்தில், உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை என் தேவனை ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதான ஜனங்களை ஆளுகள் செய்யட்டும். ஆண்டவரே, இந்த பகுதியில் வியாபாரம் தொழில் செய்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. வேலை செய்கிற ஜனங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க உதவி செய்வீராகப்பா. சர்வத்தில் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராகப்பா. இந்த ஜனங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள முடியாது, நீர் உதவி செய்வீராகப்பா. நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம்ப்பா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், வாழ்த்துற வணங்குறோம் தகப்பனே. துதிக்கிழமைக்கு எல்லாரும் புடக்கை செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.